இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரவுடி கும்பல், ஒரு கொலைகார கும்பல பாரதிய ஜனதா கட்சியில அங்க இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஒரு ரவுடி கும்பல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அங்க உள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் கவியரசன துடிக்க துடிக்க ஓட விட்டு வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. சாதி மத பிரச்சனைகளை உருவாக்கி அவங்க அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க தயாராயிட்டாங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருவாரூர் கவியரசன் படுகொலை. அந்த வழக்க சரியான திசையில கொண்டு போயிருந்தா அந்த இளங்கோவன் காவல் ஆய்வாளர் இளங்கோவன் அந்த வழக்க சரியான திசையில கொண்டு போயிருந்தா இந்த படுகொலை நடந்திருக்குமா அன்னைக்கு? பேரன்பு கொண்ட தோழர்களுக்கு வணக்கம். இது கிழக்கு ஊடகம். நான் உங்கள் நந்தன். தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோவும் நிறைய பேர் பார்க்குறீங்க. பெரும் மகிழ்ச்சியா இருக்குது. பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. கிழக்கு ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்க பெரும் உதவியா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனை குறித்து பார்க்க போறோம். பாஜக, பாரதிய ஜனதா கட்சி இங்கு உள்ள மக்களுக்கு எவ்வளவு ஆபத்தான கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இங்க உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், பொதுவா இந்த மனிதகுலத்துக்கே ஒரு பெரும் கிருமியை போன்ற, ஒரு விஷக்கிருமியை போன்ற ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்திருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரவுடி கும்பல், ஒரு கொலைகார கும்பலை பாரதிய ஜனதா கட்சியில அங்க இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஒரு ரவுடி கும்பல்ல சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நிகழ்வை நான் சுருக்கமாக சொல்றேன். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் அம்மையப்பன் அப்படிங்கிற ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாய அணி செயலாளர் கொடியேற்றும் நிகழ்வை ஏற்பாடு செய்கிறாரு. இந்த கொடியேற்றும் நிகழ்வுக்கு யாரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தத்தை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாரு. சரி, நீ கொடியேத்துற, ஒரு சிறப்பு விருந்தினர் வர்றாரு, வந்து ஏத்திட்டு போக வேண்டியதானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க உள்ள பட்டியலின மக்களை, அம்மையப்பன் கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்களை நடுத்தெரு, அதாவது அவங்க பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய தெரு வந்து நடுத்தெரு. அங்கே வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்களா இருந்திருக்காங்க. இவங்க போய் மிரட்டி கூப்பிட்டுருக்காங்க. யார் மிரட்டி கூப்பிட்டுருக்கா அப்படின்னா, கள்ளச்சார வியாபாரிகள் சின்ன காளிதாஸ், சிவகாளிதாஸ் அப்படிங்கிற 2 பேர் அங்கே உள்ள பட்டியலின மக்களை மிரட்டி கூப்பிட்டுருக்காங்க. யாருமே வரல. இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பாஜகவின் மாநில செயலாளர் கொடியேற்ற வந்தப்போ அங்கே உள்ள எவனும் வரல. இது வந்து அங்கே உள்ள கோவிச்சந்தருக்கு பெரிய அவமானமா அவனே கருதிக்கிட்டு பட்டியலின மக்கள் ரோட்டுக்கு வர்றப்போ, அதாவது சாலைக்கு வர்றப்பையோ அல்லது பேருந்துக்காக சாலைக்கு வர்றப்ப, ஏதாவது கடைத்தெருவுக்கு மளிகை கடைகளுக்கு வர்றப்போ பிரச்சனை பண்ணுற நோக்கத்தோட, வம்பிழுக்கும் நோக்கத்தோட தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதோட தொடர்ச்சியாக சின்ன பசங்க 14ஆம் தேதி மாலை சின்ன பசங்க வந்து அங்கே ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்றப்ப எல்லாரும் கேட்குறது மாதிரி சாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஒருத்தன் சாஸெல்லாம் இல்லை, மனித வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். இது போல நிறைய அவனுக்கு வாயில வந்ததெல்லாம் பேச முடிஞ்ச அத்தனை வார்த்தைகளையும், அத்தனை வசவுச்சொற்களையும், பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரவுடி அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அதெல்லாம் இங்கே நேரடியாக நீங்கள் பார்க்கும் விதமாக அதெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி திட்டிருக்கான். பெரிய மனசு உடஞ்சு போய் பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் அந்த நடுத்தரு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நடுத்தருவில் இருந்து ஒரு 3 இளைஞர்கள் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாங்க. கவியரசன், செல்வகுமார், பிரகாஷ் 3 பேர். இந்த 3 பேருக்கிட்டே இந்த சின்ன பசங்க போய் சொல்கிறாங்க. 3 பேர் வந்து கேட்குறப்போ அங்கே கைகலப்பு நடக்குது. பிரகாஷுக்கு வயிற்றுல காயம், கத்தி குத்தி பெரிய காயமே ஆயிருக்கு. செல்வகுமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு.
கவியரசனுக்கும் அந்த உருட்டுக்கட்டையால் அடிச்சதுல உள்காயம் ஏற்பட்டிருக்குது. இவங்க 3 பேரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. 3 பேரும் வழக்கு குடுக்குறாங்க. அங்க உள்ள மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு இந்த செய்தி தெரியுது. தொடர்ச்சியா காவல்துறைகிட்ட அழுத்தம் குடுக்குறாங்க. வழக்கு போடுங்க அப்படி இப்படின்னு அழுத்தம் குடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இந்த கோவிச்சந்துரு இந்த டீம் வந்து காவல்துறையில மிரட்டி அந்த வழக்க வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க உள்ள யாரோ ஒரு பட்டியலின நபர் மூலமாவோ, அந்த காவல்துறை காவல் ஆய்வாளர் இளங்கோவன் மூலமாவும். இந்த காவல்துறை ஆய்வாளர் இளங்கோவன் மிரட்டினதின் பேர்ல இந்த பிரகாசும் செல்வகுமாரும் வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க. கவியரசன் வழக்க வாபஸ் வாங்கல. இத மனசுல வச்சுக்கிட்டு அங்க உள்ள பாஜக மாநில விவசாய அணி மாநில செயலாளர் கோவிச்சந்துருவின் தூண்டுதலின் பேர்ல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தத்தின் தூண்டுதலின் பேர்ல அங்க உள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் கவியரசனை துடிக்க துடிக்க ஓட விட்டு வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு சிறு வயசு மிகச்சிறிய இளைஞர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த பகுதி மக்களையே பெரிய அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கு இந்த சம்பவம். பட்டியலின மக்கள் நீ கொடியேத்துறதுக்கு வர மறுத்தாங்க அப்படின்னா கொலை பண்ணுவியா? அங்க அந்த பட்டியலின மக்கள் யாராவது பாரதிய ஜனதா கட்சியில இருந்திருக்காங்களா? எவ்வளவு பெரிய ஆபத்து, இது எவ்வளவு பெரிய வன்முறை, இது ஒரு அரசியல் படுகொலை. இந்த அரசியல் படுகொலைக்கு இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிப்ரவரி 6ஆம் தேதி தலைவர் முனைவர் திருமாவளவன் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில கூட்டணி கட்சிகளை சார்ந்த மதிமுக, எஸ்டிபிஐ, தமிழக வாழ்வுரிமை கட்சி, காங்கிரஸ், திராவிடர் கழகம் போன்ற ஒரு சில கட்சியோட மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. இது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை இல்லை. அவன் ஒட்டுமொத்தமா அங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்களை அச்சுறுத்தும் வகையில இது யாராவது ஒரு எளியவனை பிடிச்சு கொலை பண்றது எவ்வளவு பெரிய வன்மம் இது. பாரதிய ஜனதா கட்சி முழுக்க ரவுடி கும்பல்கள் உலாவிக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி முழுக்க இது போன்ற அசம்பாவிதங்கள் செஞ்சு மக்களை பயத்துக்குள்ள உள்ளாக்கி அதாவது சாதி மத பிரச்சனைகளை உருவாக்கி அவங்க அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க தயாராயிட்டாங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருவாரூர் கவியரசன் படுகொலை. இது அரசியல் படுகொலையா உங்களுக்கு தெரியலையா? என்ன காரணம்? சாதி மறுக்குதா? அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர், பட்டியலின வகுப்ப கவியரசன், செல்வகுமார், பிரகாஷ் 3 பேரும் காவல்துறையில வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்க சரியான திசையில கொண்டு போயிருந்தா அந்த இளங்கோவன் காவல் ஆய்வாளர் இளங்கோவன் அந்த வழக்க சரியான திசையில கொண்டு போயிருந்தா இந்த படுகொலை நடந்திருக்குமா? அன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் நடந்துகிட்டு இருக்குது. அதனால மக்களே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களும் மிக 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. பாரதிய ஜனதா ரவுடி கும்பல் வன்முறையை தூண்டி இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அச்சுறுத்துவதன் மூலமாக பட்டியலின பழங்குடியின மக்களையும் தன்வயப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டிய நேரம் இது. இந்த படுகொலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவர் இருந்ததுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது அரசியல் படுகொலை. அனைத்து ஜனநாயக சக்திகளும் போராடணும். இந்த பாஜகவை எதிர்த்து போராடணும். அந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த வழக்கு கொடுத்து
இது சார்ந்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத அந்த காவல் ஆய்வாளர் இளங்கோவனை பணியிடை நீக்கம் செய்யணும். அவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யணும் இளங்கோவன் மீது. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குக்கு இந்த படுகொலைக்கு காரணமான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தத்தின் மீதும், பாரதிய ஜனதா கட்சியோட விவசாய அணி மாநில செயலாளர் கோவி சந்துரு மீதும், அந்த சிவகாளிதாஸ், சின்ன காளிதாஸ் இவங்க பேர்ல எல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும். குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவங்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கு, இந்த படுகொலைக்கு காரணமான அத்தனை பேரையும் கைது பண்ணணும். அந்த கொலை செய்த அந்த பாஜக நபர்களை மட்டும்தான் இதுவரை கைது செஞ்சுருக்காங்க. படுகொலைக்கு காரணமான கருப்பு முருகானந்தம், கோவி சந்துரு, இந்த சிவகாளிதாஸ், சின்ன காளிதாஸ், இந்த அத்தனை பேரும் இந்த குற்ற பின்னணிக்குள் அவங்களெல்லாம் அந்த வழக்குக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள கைது செய்யணும் அப்படின்னு அனைத்து மக்களும் கோரிக்கை விட்டுருக்காங்க. அனைத்து சமூக மக்களும், அனைத்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட மிக கவனமா இருங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷ கிருமி. அது இங்க ஒரு கொரோனா தொற்றை போல ஒவ்வொன்றா பரவ நினைக்குது. இது மிகவும் ஆபத்தான காலம். இவங்க தேர்தல் வர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை படுகொலை நடக்க போகுதோ, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. ரொம்ப கவனமா இருங்க. நன்றி.